ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம டேஸ்டான சிக்கன் டிக்கா கிரேவி ஹோட்டல் ஸ்டைல்லையே எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கிரேவி சூடாக சப்பாத்திக்கு, நான்கு எல்லா வகையான புலாவுக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி சிக்கன் டிக்கா கிரேவி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் கெட்டியாக இருந்தால் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தை விதை எடுத்துட்டு அதோட ஜூஸ் மட்டும் நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ நல்லா இதை கலக்கி வச்சிடலாங்க. கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் நல்லா ஊறணுங்க. மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெயை பேனில் எல்லா பக்கம் நல்லா படுற மாதிரி ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் எடுத்து இதில் வச்சிடலாங்க. இப்போ நம்ம டிக்கா பண்ணுறதுனால அப்படியே வைக்கக்கூடாது. பேனில் நல்லா படுற மாதிரி எல்லா சிக்கனையும் இதே மாதிரி வச்சிடலாம். நல்லா பேனில் சிக்கன் படுற மாதிரி எல்லாத்தையுமே வச்சாச்சுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி லைட்டாக தண்ணி விடும். அது கூடவே நம்ம சேர்த்த வெண்ணெய் கூட சேர்ந்து நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒன் சைடு மட்டும்தான் நல்லா ட்ரை ஆகிருக்குது. இன்னொரு சைடும் அதே மாதிரி நல்லா நம்ம திருப்பி வச்சிடலாங்க. கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னொரு சைடும் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இன்னொரு சைடும் சீக்கிரமாகவே வெந்துருச்சு. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கனால பேனில் சென்டரில் மட்டும் சீக்கிரம் வெந்துடும். சைடில் இருக்கிறது மட்டும் லைட்டாக நல்லா இதாகாமல் இருக்கும். அதனால் சென்டரில் தள்ளி நல்லா அதையுமே வேகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும். இப்போ பாருங்கள் லைட்டாக அமுத்துனாலே நல்லா பியுது. இப்போ கிட்டத்தட்ட 75% பக்கம் சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு இது ஃபுல்லாக நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ பேனில் ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதையுமே 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கலரே உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆனது தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 2 பெரிய தக்காளியை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி இது கூட சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் பொடி உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம கிரேவிக்கு மறுபடியும் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கிரேவிக்கு தேவையான அளவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி தண்ணியாட்டு வேணும்னா இன்னும் கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவி எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் இந்த பேஸ்ட்டு எல்லாமே மசாலா எல்லாமே நல்லா கலங்குற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கிடலாம்.
கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சுக்கலாங்க. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஆல்ரெடி சிக்கன் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா நம்ம கிரேவி வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஒரு 5 முந்திரி பக்கம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அந்த தண்ணி மட்டும் வடித்து இதில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாம் கலங்குற அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நல்லா திக்காயிடுச்சு. இது கூட வந்து கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் பக்கம் எடுத்து நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி சேர்க்கும்போது வாசமும் டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இங்கே கசூரி மேத்தி இல்லைன்னா பொடி பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலையும் கூட சேர்த்துக்கலாம். பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்களங்க. ஒரு 2 நிமிஷம் கசூரி மேத்தி சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பத்தாததுக்கு நம்ம சப்பாத்திக்கு எல்லாத்து கூடமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் இதே ரேஷியோவில் பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல்லையே நம்ம சர்வ் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து அதுக்கு மேலே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையுமே ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.